Hi all, welcome to TNIT Spoken English class. இன்னைக்கு கிராமரில் ரொம்ப முக்கியமான விஷயந்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நிறைய பேர் இங்கிலீஷில் பேசுகிறப்போ ஐ, மீ, மை, மைன், மை செல்ஃப் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும், நம்ம கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறோமான்னு யோசிச்சு பார்ப்போம். அது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா நான், எனக்கு, நானும். ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஐன்றது சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். ஸோ எப்போவுமே ஒரு சென்டென்ஸில் நீங்கள் சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணலாம், மிடில் யூஸ் பண்ணலாம், ஆனால் எப்போவுமே எண்டில் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுப்போங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ப்ளே கிரிக்கெட் எவ்ரிடே. நான் தினமும் கிரிக்கெட் விளையாடுவேன். ஐ ப்ளே கிரிக்கெட் எவ்ரிடே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ஃபீல் ஹங்க்ரி. எனக்கு பசிக்குது. ஐ ஃபீல் ஹங்க்ரி. நெக்ஸ்ட் ஒன், மை மாம் அண்ட் ஐ வென்ட் டு ஸ்கூல். நானும் என் அம்மாவும் ஸ்கூலுக்கு போனோம். மை மாம் அண்ட் ஐ வென்ட் டு ஸ்கூல். இந்த 3 சென்டென்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணலாம், மிடில் யூஸ் பண்ணலாம், ஆனால் எண்டில் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன், மீ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா எனக்கு, என்னுடன், என்னை. இந்த மீயும் இந்த மீன்ற வேர்டு எப்போவுமே மிடில் ஆர் எண்டில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன், ராம் கேவ் மீ அ புக். ராம் எனக்கு ஒரு புக் கொடுத்தான். ராம் கேவ் மீ அ புக். செகண்ட் ஒன், பிரியா வாஸ் வித் மீ எஸ்டர்டே. பிரியா நேற்று என் கூட இருந்தா. பிரியா வாஸ் வித் மீ எஸ்டர்டே. தேர்ட் ஒன், தே மேட் மீ க்ரை. அவங்க என்னை நேற்று அழ வச்சாங்க. தே மேட் மீ க்ரை எஸ்டர்டே. ஸோ இந்த 3 சென்டென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மீ நம்ம மிடில் யூஸ் பண்ணிக்கலாம், எண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் எப்போவுமே சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் மீ யூஸ் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் ஒன், மை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா என்னுடைய. ஒரு விஷயம் இதுலேயும் ஞாபகம் வச்சுக்கணும். மைன்ற வேர்டை எப்போவுமே சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணலாம், மிடில் யூஸ் பண்ணலாம், ஆனால் சென்டென்ஸோட கடைசியில் யூஸ் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன், மை ஃபாதர் இஸ் அ அட்வொகேட். என்னோட அப்பா ஒரு அட்வொகேட். மை ஃபாதர் இஸ் அ அட்வொகேட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ கேவ் மை ஃபோன் டு ஹிம். நான் என்னோட ஃபோனை அவனுக்கு கொடுத்துட்டேன். ஐ கேவ் மை ஃபோன் டு ஹிம். நெக்ஸ்ட் ஒன், தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் எல்லாமே மைன்ற வேர்டு நம்ம மிடில் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் எப்போவுமே சென்டென்ஸோட கடைசியில் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ ரிமெம்பர் தட். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் மைன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா என்னுடையது, என்னோடது, என்னுடையது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன், தட் ஹவுஸ் இஸ் மைன். அந்த வீடு என்னோடது. தட் ஹவுஸ் இஸ் மைன். இப்போ யாராவது உங்ககிட்ட இங்கே இருக்கிற பொருள் யாரோடது அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி பதில் சொல்லணுன்னா இட்ஸ் மைன். இட்ஸ் மைன், இது என்னோடது. இப்போது அங்கே இருக்கிற பொருள் யாரோடது அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்லுவீங்க? தட்ஸ் மைன், அது என்னோடது.
நெக்ஸ்ட் ஒன், திஸ் பேக் இஸ் மைன். இந்த பேக் என்னோடது. திஸ் பேக் இஸ் மைன். இப்போ எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். மையும் மைனும் எங்கே யூஸ் பண்ணோம், இதுக்கு ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. மைக்கும் மைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்றது ஒரு ட்ரிக்கு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒன்று, திஸ் இஸ் மை புக். இன்னொன்று, திஸ் புக் இஸ் மைன். இது ரெண்டுத்துக்குமே என்ன மீனிங்னா, திஸ் இஸ் மை புக், இது என்னோட புக் அப்படின்னு. திஸ் இஸ் மை புக்கு மீனிங்கு இது என்னோட புக். ஆனால் திஸ் புக் இஸ் மைன்னா புக்கு என்னோடது. ஸோ இந்த 2 சென்டென்ஸில் புக்குன்றது ஒரு நவுன். ஸோ எப்போவுமே நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணுன்னா மை அப்படின்னு யூஸ் பண்ணோம். நவுனுக்கு அப்புறம் யூஸ் பண்ணணுன்னா மைன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா நவுனுன்றது புக். இப்போது திஸ் இஸ் மை புக். ஸோ நவுனுக்கு முன்னாடி இருக்கிறதுனால மை யூஸ் பண்ணுறோம். திஸ் புக் இஸ் மைன். ஸோ நவுனுக்கு அப்புறம் இருக்கிறதுனால மைன் யூஸ் பண்ணுறோம். ஸோ மைக்கும் மைனுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? மை செல்ஃப். மை செல்ஃப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா என்னுடைய, எனக்காக, எனக்கு நானே, இது இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மை செல்ஃப்ன்றது எப்போவுமே கடைசியாக யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக ஸ்டார்டிங்லேயோ மிடில்லையோ யூஸ் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ணவும் கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ குக்ட் டின்னர் ஃபார் மை செல்ஃப். எனக்கு நானே சமைச்சிக்கிட்டேன். ஐ குக்ட் டின்னர் ஃபார் மை செல்ஃப். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றிலாம் பார்த்தோம்? ஐ, மீ, மை, மைன், மை செல்ஃப். இப்போ ஒரு சின்ன ரீகேப். ஐ எங்கே யூஸ் பண்ணுவோன்னா நான், எனக்கு, நானும். மீ எங்கே யூஸ் பண்ணுவோம்? எனக்கு, என்னுடன், என்னை. மை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? என், என்னுடைய. மைன் அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம்? என்னுடையது, என்னது. மை செல்ஃப் எங்கே யூஸ் பண்ணுவோம்? எனக்கு நானே, என்னுடைய, எனக்காக, இது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஒரு 2 சென்டென்ஸ் நான் தமிழில் சொல்கிறேன். நீங்கள் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்ஸில் ஆன்சர் டைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உள்ள ஆன்சர்ஸு கரெக்டாக இல்லையான்றது எங்கள் டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், பாலா. சென்டென்ஸ், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ்க்கு போனோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ்க்கு போனோம். செகண்ட் ஒன், ராதா எனக்கு ஒரு பென் கொடுத்தா. ராதா எனக்கு ஒரு பென் கொடுத்தா. ஸோ இந்த 2 சென்டென்ஸோட ஆன்சரை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இது கரெக்டாக இல்லையான்றதுக்கு எங்கள் டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணோம். நான் நடத்தின கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேசிக் கிராமர், பேசிக் ஒகேபுலரி, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இது எல்லாமே தமிழ் வழியாக இங்கிலீஷில் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்க எங்களோட டிஎன்ஐடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கீழே ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீல் ரிப்ளை யூ.